சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கம்பு அடை. கம்பு அடையில் எல்லா வகையான பருப்பும் சேர்த்துட்டு நம்ம இந்த அடை செய்ய போகிறோம். வாங்க ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு கம்பு, 1 கப்பு சாமை. நம்ம மில்லட்டில் இந்த 2 தான் சேர்க்க போகிறோம். அரிசி எதுவுமே கிடையாது. மீதி நான் சேர்க்குற எல்லாமே பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸ் அளவு தான். கடலப்பருப்பு 50 கிராம்ஸ், பச்சைப்பயிறு 50 கிராம்ஸ், மூசூர் தால் 50 கிராம்ஸ், பிறகு தோரம்பருப்பு 50 கிராம்ஸ், சிறுபருப்பு பாசிப்பயிரும் சொல்லலாம், சிறுபருப்பு ஒரு 50 கிராம்ஸ், உளுந்து வெள்ளை உளுந்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் 50 கிராம்ஸ், வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா நம்ம வாஷ் பண்ண பிறகு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 8 மணி நேரம் இல்லை ஒரு 6 மணி நேரம் ஊற வைங்க. ஊறும் போது ஏன்னா நம்ம இதை புளிக்க வைக்க போகிறது கிடையாது, நம்ம உடனே தோசை வாத்துப்போம். ஸோ அதனால் நம்ம புளிக்க வைக்காதனால மாவை மில்லட்ஸோ இந்த பருப்பு வகையெல்லாம் நல்லாவே ஊறணும். ஸோ இப்போ நல்லா ஊறி எடுத்து நான் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பர்ஃபெக்டாக மாவும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா நம்ம மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் உடனே தோசை சுடலாம், இல்லை ஒரு 1 ஹவர் கழித்து சுட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படியோ அந்த சௌகரியமாக பாருங்கள். நான் ஒரு 1 ஹவர் கழித்து தான் தோசை வாத்துக்க போகிறேன். இப்போது எக்ஸாக்டாக 1 ஹவர் ஆகிடுது. இப்போ நம்ம தோசை வாத்துக்கலாம். உங்களுக்கு மில்லட்ஸ் தோசை இந்த பருப்பு எல்லாம் சேர்த்ததுனால ஈஸியாகவே இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். மார்னிங் இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பின்னு இருக்காங்க, அந்த டைமில் ஒரு தோசை இது மாதிரி சாப்பிட்டாலும் போதும். நம்ம 2 3 சாப்பிட்ணும்லாம் அவசியம் இல்லை. ரொம்ப ஹெல்த்தியாக ஹை ப்ரோட்டீன் கண்டிப்பாக இதில் இருக்குது. மில்லட்ஸும் இருக்குது, நம்ம அரிசியும் சேர்க்கலை. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான தோசை. காலையில் ஒன்று சாப்பிட்டுட்டு போகும்போது அவங்களுக்கும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய ஜங்க் ஃபுட் இருக்குது நம்ம வெளியில் போனாலே. ஸோ இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம இது மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை வாத்துறதுக்கும் எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நான் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும், வாத்தும் போதும் உங்களுக்கு தெரியும். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு இது மாதிரி மில்லட்ஸ் தோசை வாரத்தில் ஒரு 2-3 நாள் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதில் சீஸோ இல்லை பன்னீர் அது மாதிரி போட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு பிடிச்ச சட்னி, சாம்பார், அவங்களுக்கு என்ன இட்லி பொடி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா எல்லா குழந்தையும் சாப்பிடுவாங்க. ஹை ப்ரோட்டீன் தோசைங்கெல்லாம் ஆல்வேஸ் குட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் எவ்ரிடே சேர்த்துக்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.